இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அட்லீஸ்ட் 80% கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் பிரேக்கப் ஃபேஸ் கோ த்ரூ பண்ணியிருப்பீங்க. இப்போ பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் லைஃபே ஒரு மாதிரி ட்ரை ஆன மாதிரி இருக்கும். எப்போ அவங்களோட மெமரிஸ் அவ்வளோ நாள் இல்லாதது அவங்க பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் அவங்களோட மெமரிஸ் ரொம்ப இன்டென்ஸாக வரும். அவங்க கூட கேட்ட பாட்டு, அவங்க கூட போன மூவி, இது அவங்க கூட போன பிளேஸு, இதில் எங்கே நீங்கள் போனாலுமே, என்ன பாட்டு கேட்டாலுமே, என்ன மூவி பார்த்தாலுமே உங்களுக்கு அவங்களோட மெமரிஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ பார்த்தாலும் கால் பண்ண ட்ரை பண்ணுவீங்க, டெக்ஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க, அவங்க இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பார்த்துட்டே இருப்பீங்க. இப்போ அவங்க எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க. இது எல்லாத்துக்குமே ரீசன் வாட் இஃப் நீங்கள் கிடையாது, உங்கள் பிரெயினில் நடக்கிற ஒரு மிஸ்கேலிப்ரேஷன், அதனால வர சைட் எஃபெக்ட்ஸ் தான் இது எல்லாமே. பிரேக்கப் ஆகிறப்போ எக்ஸாக்டாக என்ன ஆகும் உங்கள் பிரெயினில், எதனால உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வருது, ஒன்ஸ் நமக்கு அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி பிரேக்கப்லேருந்து ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மை நேம் இஸ் வருண். லெட்ஸ் கெட் இன்டு தி டாபிக். ஸோ பிரேக்கப் ஆகிறப்போ பிரெயினில் என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறப்போ, நீங்கள் லவ் பண்ணுறப்போ உங்கள் பிரெயினில் என்ன ஆயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ தட் அடுத்த பிரேக்கப் ஆகிறப்போ என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு லவ் பண்ணுறப்போ என்ன ஆகும், உங்களுக்கு அந்த லவ்ங்கிற ஃபீலிங் வருது இல்லையா, அதுக்கு ரீசன் 2 ஹார்மோன்ஸ் ஆக்சுவலாக. ஒன்று டோபமின், இன்னொன்று ஆக்சிடோசின். டோபமின் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். டோபமின் ஒரு மோட்டிவேஷன் ஹார்மோன் மாதிரி. டோபமின் நிறைய விஷயம் பண்ணும் அது போக, பட் ஆனால் மெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்காண்டி ஒரு விஷயம் பண்ணுறது. ஒன்ஸ் அந்த விஷயம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரிவார்ட் மாதிரி வரும், ஒரு சிக்னல். இதுதான் டோபமினோட ரோல். ஸோ ஆக்சிடோசின் அது என்னன்னு நான் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். பட் இந்த 2 ஹார்மோன் செக்ரேட் ஆகிறதுனால தான் உங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங் வருது. நீங்கள் லவ் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த வயிற்றில் பட்டர்ஃப்ளைலாம் பறக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் காரணம் இந்த 2 ஹார்மோன் தான். பிரெயின் ஏன் லவ் பண்ணுறது ரிவார்ட் பண்ணுறது, அந்த டோபமின்ங்கிறது ஒரு ரிவார்ட் ஹார்மோன் தானே, மோட்டிவேட் பண்ணி ரிவார்ட் பண்ணுறது. ஏன் அது ஸ்பெசிஃபிக்காக லவ் பண்ணுறப்போ ட்ரிகர் ஆகுது அந்த டோபமின் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கும். அது ஏன்னா இப்போது பிரெயினுக்கு இந்த ரொமான்ஸு இதெல்லாம் தெரியாது. பிரெயினுக்கு தேவை 2 விஷயம். ஒன்று நம்ம சர்வைவ் ஆகிறது, இன்னொன்று நம்ம சர்வைவ் ஆகிட்டு நம்மளோட ஜீன்ஸை நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணுறது. இப்போ நம்ம ஆன்செஸ்டர்ஸ் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஜீன்ஸ் பாஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு ஒரு ரிவார்ட் தேவை. கரெக்டாக இப்போ ரிவார்டு இல்லைன்னா சாப்பிட்றப்ப எனக்கு டோபமின் கிடைக்குது, ஜீன்ஸ் பார்க்குறப்ப எனக்கு ரிவார்டு இல்லாட்டி அதை பண்ண மாட்டாங்க யாரும். ஸோ ஹியூமன் ரேஸ் அப்படியே அங்கேயே ஸ்டாப் ஆயிடும். கரெக்டாக அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வராது. ஸோ அதுக்காண்டி பிரெயின் பண்ணுறது தான் டோபமின். ஸோ டோபமின் தான் அவங்கள அவங்க பார்ட்னரை சேஸ் பண்ணுறது. ஸோ அவங்களுக்கு ஒரு பார்ட்னரை தேட வைக்கிறது, தேடினதுக்கப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னா டோபமின். டோபமின்னாலே பார்ட்னர் கிடச்சிடுறாங்க இல்லையா, அப்புறம் எதுக்கு ஆக்சிடோசின் தேவை அப்படின்னா, இப்போது ஓகே பார்ட்னர் கிடச்சிட்டாங்க, அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துருச்சு. இப்போ என்னன்னா அந்த குழந்தைய டேக் கேர் பண்ணிக்கணும்னா அந்த பார்ட்னர்ஸ் பாண்டிங்காக இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த பாண்டிங் வர வைக்கிறதுக்கான ஹார்மோன் தான் ஆக்சிடோசின். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மான் குட்டி போட்டதுக்கப்புறம் அந்த குட்டி குட்டி போட்ட உடனே எந்திரிச்சு நின்றும். ஸோ அவ்வளோ கேர் தேவையில்லை மிச்ச ஸ்பீஷீஸ்க்கு. பட் ஆனால் கம்பேர் டு ஹியூமன் பேபிஸை பார்த்தீங்கன்னா, ஹியூமன் பேபிஸ் அவங்க ஹியூமன் பேபிஸோட தலையே ஸ்டேபிளாக நிற்காது பிறந்த உடனே. 14 வருஷம் கேர் தேவை ஹியூமன் பேபிஸ்க்கு. ஸோ இப்போ ஜீனை பாஸ் பண்ணிட்டா ஓகேவா, அந்த ஜீன் இன்னொரு ஜீனை பாஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காண்டி என்னன்னா அவங்க அந்த பார்ட்னர்ஸ் 2 பேரும் பாண்டிங்காக இருந்தால் தான் இப்போ அப்பா போய் ஹண்ட் பண்ணிட்டு அம்மா வீட்டில் அந்த குழந்தைய பார்த்துட்டு குக் பண்ணுறது, அந்த குழந்தைய டேக் கேர் பண்ணிப்பாங்க. டேக் கேர் பண்ணால் ஒரு 14 வருஷம் டேக் கேர் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த பாண்டிங் ஹார்மோன் தான் ஆக்சிடோசின். ஓகே, இப்போ டோபமின் ஆக்சிடோசின் தான் இந்த ஃபீலிங்கை இது பண்ணுறதுன்னு நமக்கு தெரியுது. லவ் பண்ணுறப்ப என்ன நடக்கும் எக்ஸாக்டாக பிரெயின்லன்னு பார்த்தீங்கன்னா, டோபமின் ஆக்சிடோசின் டெய்லி கிடச்சிட்டே இருக்கும். உங்களுக்கு டெய்லி ரிவார்ட் கிடச்சிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து டெக்ஸ்ட் வந்தால் ஒரு டோபமின் செக்ரியேட் ஆகும். அவங்கக்கிட்ட இருந்து ஒரு கால் வந்தால் டோபமின் செக்ரியேட் ஆகும். அவங்க கூட வெளியே போனால் டோபமின் செக்ரியேட் ஆகும். ஸோ அவங்க நினச்சாலே டோபமின் செக்ரியேட் ஆகும் லவ் பண்ணுற பேஸில். ஸோ டோபமின் ஃப்ளட் ஆகும் பிரெயினில். இப்போ பிரெயினில் இதுக்கு முன்னாடி இவ்வளோ தான் டோபமின் எனக்கு செக்ரியேட் ஆகும்னு ஒரு பேஸ் லைன் இருந்திருக்கும். இப்போ பார்த்தா டோபமின் எக்கச்சக்கமாக வருது பிரெயினுக்கு. ஸோ பிரெயினுக்கு அப்படி எக்கச்சக்கமாக இருக்கும். பிரெயின் என்ன பண்ணுன்னா, ஓகே ஒரு டைம் 2 டைம் வந்தால் பரவாயில்ல, டெய்லி இப்படியே வந்துட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ சிக்னலை நியூரான் ப்ராசஸ் பண்ணிச்சுன்னா நியூரான் ஃப்ரை ஆயிரும். ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிரெயின் என்ன பண்ணலாம், அந்த டோபமினை ரிசீவ் பண்ணுது இல்லையா, அந்த ரிசெப்டர் கவுண்ட்டை கம்மி பண்ணிடும். ஸோ நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் கம்மி ஆயிரும்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா இருக்கிற ரிசெப்டர்ஸோட த்ரெஷோல்டை இன்க்ரீஸ் பண்ணிடும். இங்கே பாரு, எப்போ பார்த்தாலும் எனக்கு சிக்னல் சென்ட் பண்ணாத, இந்த த்ரெஷோல்டு, ஏன்னா இப்போ வந்து டெய்லி இவ்வளோ வந்துட்டு இருக்கு, ஸோ இந்த த்ரெஷோல்டுக்கு மேலே இருந்தால் மட்டும் எனக்கு சிக்னல் சென்ட் பண்ணு, ஏதோ அச்சீவ் பண்ண மாதிரி, டெய்லி அச்சீவ் பண்ணாதுன்னு சொல்லி ஒரு பேஸ் லைனை செட் பண்ணிடும் பேஸ்ட் ஆன் இப்போ வர புது டோபமினோட இதை வச்சு. அதனால தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறப்போ ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் வந்து பட்டர்ஃப்ளைலாம் பறக்கிற மாதிரி எல்லாமே வேறு லெவலில் இருக்கும், போக போக உங்களுக்கு எல்லாமே நார்மல் ஆயிடும். அதுக்கு ரீசன் இதுதான், பிரெயின் வந்து அந்த பேஸ் லைனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிடும். ஓகே, இனிமேல் இதுதான் பேஸ் லைன், இதை தாண்டி வேறு ஏதாச்சும் வந்தால் மட்டும்தான் நான் ட்ரிகர் ஆவேன் அப்படின்னு சொல்லி பிரெயின் அந்த பேஸ் லைன் செட் பண்ணிடும். ஓகே, இப்போ லவ் பண்ணுறப்போ ஆகிறத நம்ம பார்த்துட்டோம். பிரேக்கப் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, இவ்வளவு நாளாக டெய்லி கிடச்சிட்டு இருந்த டோபமின் அண்ட் ஆக்சிடோசின் கிடைக்காம போயிடும், ஏன்னா பிரேக்கப் ஆயிடுச்சு. ஸோ பிரெயின் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா டோபமின் நிறைய வருதுன்னு சொல்லி அதோட ரிசெப்டர் எல்லாம் கேலிப்ரேட் பண்ணி வச்சிருச்சு அதை ரிசீவ் பண்ணுறதுக்காண்டி. அதுக்கும் மேலே போனால் தான் வந்து உங்களுக்கு அந்த ரிவார்ட் கிடைக்கிற மாதிரி பண்ணி வச்சிருச்சு. பட் ஆனால் இப்போ பார்த்தா அது கூட கிடைக்கல, சுத்தமாக கிடைக்கல, டோபமினே இல்லைன்றப்போ பிரெயின் அந்த நடுவில் ஒரு கேப் இருக்கு இல்லையா, பிரெயின் எக்ஸ்பெக்ட் பண்ணது பட் ஆனால் ரியாலிட்டிங்கிறது, அந்த கேப் தான் வந்து டிப்ரெஷன். பிரெயின் என்ன பண்ணும்னா அந்த கேப்பை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணும். பிரெயின் அந்த கேப்பை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணணும்னா என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி வந்து அந்த சோர்ஸ் எங்கே இருந்து வந்துச்சுன்னுலாம் போய் பார்க்கணும். கரெக்டாக அந்த டோபமைன் வந்து எங்கெங்க இந்த பாத்வேல இருந்தெல்லாம் கிடச்சிட்டு இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கணும். அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து எந்தெந்த பாத்வேல இருந்தெல்லாம் கிடச்சிருக்கும், நீங்கள் அவங்க கூட மூவி போனப்போ, நீங்கள் அவங்க கூட வெளியே போனப்போ, அவங்க கிட்ட பேசினப்போ, அந்த பாத்வேல இருந்து எதெல்லாம் டோபமைன் கிடச்சிச்சோ எல்லாத்தையுமே போய் சர்ச் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் வரும் கரெக்டான டைமில் பிரேக்கப்புக்கு அப்புறம். அந்த கேப்பை வந்து அது க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுது இல்லையா, அந்த கேப்பை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுறதுக்கு அது என்ன பண்ணணும்னா, சரி ஓகே இப்போ இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன பாசிபிலிட்டி, அவங்க கிட்ட போய் நீங்கள் பேசணும், அவங்க அந்த டோபமைன் சோர்ஸ் திருப்பி கிடச்சிச்சுன்னா அந்த கேப் க்ளோஸ் ஆயிடும். ஸோ அதனால அவங்க வந்து பிரெயின் வந்து புஷ் பண்ணும், திருப்பி போய் பேசு, திருப்பி போய் அவங்க போய் ரீச் அவுட் பண்ணு, அந்த டோபமைன் சோர்ஸை எப்படியாச்சும் திருப்பி கொண்டு வா அப்படின்னு சொல்லி பிரெயின் வந்து ஒரு இம்பல்சிவாக புஷ் பண்ணும். ஸோ அப்படி பிரெயினுக்கு அந்த டோபமைனை வச்சு இந்த பிரெயின் என்ன பண்ண போகுது, எதுக்காண்டி டோபமைன் வந்து இவ்வளோ க்ரூஷியலாக ட்ரீட் பண்ணுது பிரெயின்னு பார்த்தா, டோபமைன் தான் வந்து மோட்டிவேஷன், டெசிஷன் மேக்கிங், லேர்னிங், இது மூணுத்துக்குமே ரொம்ப க்ரூஷியல். பட் ஆனால் இப்போ நீங்கள் என்ன கேட்கலாம்னா, டோபமைன் இல்லாட்டி நம்ம அவ்வளோதான் நம்மளோட இது முடிஞ்சிருமா, நம்மளோட லைஃப் முடிஞ்சிருமா, பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகாதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃபோனில் வந்து 100% பேட்டரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 100% பேட்டரியிலையும் ஃபோன் ஃபங்க்ஷன் ஆகும், 5% பேட்டரியிலையும் ஃபோன் ஃபங்க்ஷன் ஆகும். பட் ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, 5% பேட்டரியில் வந்து ஆப்ஸ் எல்லாம் கிராஷ் ஆக ஆரம்பிச்சிடும், சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாது ஃபோன். ஸோ இவ்வளோ நாள் ஃபோனுக்கு சார்ஜ் போடுறதுக்கு சார்ஜர் இருந்துச்சு, பட் ஆனால் இப்போ அந்த சார்ஜர் இல்லை. ஸோ ஃபோனுக்கு சார்ஜ் கம்மியாகிட்டே இருக்குது. அப்படின்றப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த சார்ஜரை தேடுவீங்க இல்லையா, பிரெயினும் எக்ஸாக்டாக அதே தான் பண்ணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு அவங்களோட ப்ரொஃபைலை பார்க்குறது, அவங்களுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணுறது, அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறது, ஏதாச்சும் பண்ணி இந்த மாதிரி இந்த சுச்சுவேஷன் வந்து கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த இம்பல்சிவாக நினைக்கிறது எல்லாத்துக்குமே ரீசன் என்னென்னா, ஒரு டோபமைன் சோர்ஸ் கிடச்சிட்டு இருந்துச்சு, பட் ஆனால் இப்போ கிடைக்காம போயிடுச்சு. அதனால வந்து திருப்பி அந்த டோபமைன் சோர்ஸ் வேணும்னு சொல்லி உங்கள் பிரெயினில் நடக்கிறதுனால உங்களுக்கு வர இம்பல்ஸ் தான் வந்து நீங்கள் போயிட்டு அவங்கள ரீச் பண்ண ட்ரை பண்ணுறது, அந்த மாதிரி நீங்கள் பண்ணுற எல்லாத்துக்குமே ரீசன். ஓகே, இது இன்னும் வேறு எப்போ நடக்கும் தெரியுமா, நீங்கள் ட்ரக் அடிக்டாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ட்ரக் அடிக்டாக இருந்து உங்களை டக்குன்னு ட்ரக்கை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்கன்னா மொதல் 2 வாரம் ரொம்ப கொடூரமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் அந்த ட்ரக் நினைப்பாகவே இருக்கும். நான் வந்து சும்மா ஒரு மெட்டாஃபோருக்காண்டி சொல்லலை, உண்மைக்குமே எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்காங்க. ஹெலன்னு சொல்லி ஒருத்தவங்க பிரேக்கப் ஆனவங்கள கொக்கைன் அடிக்ட் ஆனவங்க 2 பேரையும் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தப்போ 2 பேருக்கும் ஒரே பிரெயின் ஏரியா தான் ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே அண்டர்லைங் காரணம் ஒன்று. இன்னொன்று என்னென்னா கண்டிஷனல் ட்ரிகர். நீங்கள் வந்து அவங்க கூட கேட்ட பாட்டு, அவங்க கூட போன மூவி, இல்லை அவங்க கூட போன இடத்துக்கு, இது எல்லாத்துக்குமே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு மெமரி ட்ரிகர் ஆகும் அவங்கள பற்றி. அது எதனால அப்படின்னு பார்த்தா, இப்போது நான் சொன்னேன் இல்லையா, அந்த பர்சனை சுற்றி பிரெயின் வந்து நிறைய நியூரல் பாத்வே பில்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ மூவிஸ் போனீங்கன்னா இந்த மூவி போனோம், அப்போ வந்து எனக்கு இவ்வளோ டோபமைன் கிடச்சிதுன்னு சொல்லி ஒரு நியூரல் பாத்வே இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு இதில் நியூரல் பாத்வே பிரெயின் வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ அந்த நியூரல் பாத்வே இருக்குது, நீங்கள் அந்த மூவியை பார்க்குறப்ப அந்த நியூரல் பாத்வே ஆக்டிவேட் ஆகும். பட் ஆனால் இந்த டைம் உங்களுக்கு டோபமைன் கிடைக்காது, ஏன்னா இப்போ அவங்களுக்கு இல்லை கரெக்டாக. ஸோ அப்படின்றப்ப அது உங்களுக்கு ரொம்ப அக்செப்ட் பண்ண முடியாது. கேப்பு மறுபடியும் அதே கேப் கான்செப்ட் தான், அது எக்ஸ்பெக்ட் பண்ணது டோபமைன் ஆனால் கிடைக்கல. ஸோ அந்த கேப் வந்து டிப்ரெஷன், ஒரு சில டைம் அழுகையே கூட வரும் பிகாஸ் ஆஃப் தட். ஆக்சிடோசின் தான் வந்துட்டு அவங்க கூட இருக்கிறப்ப சேஃபாக ஃபீல் பண்ண வைக்கும். கார்டிசோல் எல்லாம் கம்மி பண்ணும். கார்டிசோல் தான் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். ஆக்சிடோசினும் கிராஷ் ஆனதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து கார்டிசோல் லெவல் ஸ்பைக் ஆயிரும். உங்களோட
நம்மளோட உடம்புல. கார்டிசோல் லெவல் ஸ்பைக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணும், அண்டர் ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு தூக்கம் வராது, சாப்பிட தோணாது, உங்களுக்கு ஒரு மாதிரி இன்செக்யூராக இருக்கும். இது எல்லாத்துக்குமே ரீசன் என்னென்னா ஆக்சிடோசின் கிராஷ் ஆகிடுச்சு, கார்டிசோல் ஸ்பைக் ஆகிடுச்சு உங்கள் உடம்புல. அப்படி ஆகிறதுனால நடக்கிற சைட் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம். இன்னொன்று என்னென்னா உங்களுக்குமே தெரியும், ஆக்சுவலாக அவங்களுமே நிறைய தப்பு பண்ணியிருப்பாங்க, நிறைய டைம் ஹர்ட் பண்ணியிருப்பாங்க உங்களை. நீங்கள் உண்மைக்குமே ஹர்ட் ஆகிருந்துருப்பீங்க. பட் ஆனால் பிரேக்கப்புக்கு அப்புறம் அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். அவங்க எந்த தப்புமே பண்ணாத மாதிரி நடந்த ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் மட்டும் உங்களுக்கு இது தோணிகிட்டே இருக்கும். ஏன் நெகட்டிவான மெமரிஸ்லாம் தோண மாட்டேங்குது பிரேக்கப்புக்கு அப்புறம், எல்லாமே பாசிட்டிவாக நடந்த மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்னா, FABன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது ஆக்சுவலாக. அதுதான் வந்து நம்ம பிரெயினோட மென்டல் ஹெல்த் சிஸ்டம் மாதிரி. பிரெயின் வந்து பாசிட்டிவ் மெமரிஸை ஸ்டோர் பண்ணுற அளவு நெகட்டிவ் மெமரிஸை ஸ்டோர் பண்ணாது. அதாவது மெமரிஸ் இல்லை, எமோஷன். பாசிட்டிவ் எமோஷன்ஸை ஸ்டோர் பண்ணுற அந்த குவாலிட்டியில் நெகட்டிவ் எமோஷன்ஸை ஸ்டோர் பண்ணாது நம்ம மென்டல் ஹெல்த்துக்காண்டி. இப்போ நீங்கள் ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அதோட பாசிட்டிவ் எமோஷன் வந்து ஒரு ஹை குவாலிட்டியில் ஸ்டோர் ஆகிருக்கும். பட் ஆனால் இன்னொரு இன்சிடென்ட் நடக்குது, அது ரொம்ப நெகட்டிவ் எமோஷன் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த இது வந்து அவ்வளோ குவாலிட்டியாக ஸ்டோர் பண்ணாது, டைம் பை டைம் டீக்ரேட் ஆகிரும் உங்களுக்கு. பட் ஆனால் ஸ்டில் அதெல்லாம் ஞாபகம் இருக்கும், அந்த இன்சிடென்ட்லாம் ஞாபகம் இருக்கும். பட் ஆனால் அது கூட அட்டாச் ஆகிருக்கிற அந்த நெகட்டிவ் எமோஷன் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு அவ்வளோ ஞாபகம் இருக்காது கம்பேர்ட் டு பாசிட்டிவ் எமோஷன். அதனால தான் வந்து பிரேக்கப்புக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கிற எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவ் எமோஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி அந்த இதில் வந்து ஃபுல்லாக நெகட்டிவே நீங்கள் இல்லாத மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும். ஓகே, இப்போ வந்து பிரேக்கப் நடந்தால் இந்த மாதிரி தான் தோணும், இதுதான் சிம்டம்ஸ், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சா. ஸோ இப்போது பிரேக்கப்பில் இருந்து எப்படி ரெக்கவர் ஆகுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறப்ப, கொக்கைன் அடிக்ஷனில் இருக்கிறப்ப ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே பிரெயின் ஏரியா தான் ஆக்டிவேட் ஆகும். இப்போ ரெக்கவரியுமே வந்து ரெண்டுத்துக்குமே சேம் தான். 0 கான்டாக்ட். நீங்கள் அவங்களோட ப்ரொஃபைல் பார்க்கக்கூடாது, அவங்களுக்கு கால் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணக்கூடாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிலாம் எதுவுமே 0 கான்டாக்டே பண்ணக்கூடாது அவங்களுக்கு. ஏன்னா இப்போது உங்கள் பிரெயின் வந்துட்டு நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறப்போ அவங்கள சுற்றி நிறைய நியூரல் பாத்வே பில்ட் பண்ணி வச்சுருக்கும். ஸோ இந்த பாத்வே வழியெல்லாம் எனக்கு டோபமைன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாத்வே வந்து இன்னும் இருக்கும், கரெக்டாக அந்த பாத்வே இன்னும் இருக்கும். பட் ஆனால் டோபமைன் தான் வரல. ஸோ பிரெயின் எக்ஸ்பெக்ட் பண்ணும், இந்த பாத்வேலேருந்து எனக்கு ஒரு டோபமைன் வந்துச்சு, இப்போ வரலன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த பிரெயின் எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அந்த பாத்வேலேருந்து அதுக்கு வரலங்கிறதுனால தான் இப்போ பிரச்சனையே. பட் ஆனால் நீங்கள் இப்போது அந்த பாத்வேவை நீங்கள் யூஸே பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கான்டாக்டே பண்ணலை, நீங்கள் வந்து அந்த பாத்வேவை நீங்கள் ரொம்ப யூஸே பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், சினாப்டிக் ப்ரூனிங்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. பிரெயின் வந்துட்டு டைம் பை டைம் யூஸ் பண்ணாத பாத்வே எல்லாத்தையுமே டீக்ரேட் பண்ணிடும். அது வந்து அதுக்கு வெயிட்டேஜ் அவ்வளோவா கொடுக்காது. ஸோ இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தப்போ என்ன ஆயிருக்கும்னா, அந்த பாத்வேலேருந்து கன்சிஸ்டண்ட்டாக டோபமைன் கிடச்சிட்டே இருந்திருக்கும். பிரெயின் வந்துட்டு அவ்வளோ டோபமைன் ஓவர் ஸ்டிமுலேஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு ரிசெப்டர்ஸ் எல்லாத்தையுமே டவுன் ரெகுலேட் பண்ணியிருக்கும். ஸோ இப்போ பேஸ் லைன் கூட ஆகிடுச்சு, இவ்வளோ பேஸ் லைன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அதுதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் வந்து இந்த நியூரல் பாத்வே வந்துட்டு அவ்வளோ வெயிட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், டைம் பை டைம் டீக்ரேட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பிரெயின் என்ன பண்ணுவோம்னா, என்னென்ன பாத்வேல இருந்தெல்லாம் இப்போ டோபமைன் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு மறுபடியும் உங்களோட ரிசெப்டர் அப்ரெகுலேட் பண்ணணும். ஸோ அந்த பாத்வே டீக்ரேட் ஆனதுனால நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்டப்போ உங்களுக்கு டோபமைன் கிடச்சிருக்கும், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போனப்போ உங்களுக்கு டோபமைன் கிடச்சிருக்கும். இந்த மாதிரி பாத்வேல இருந்து வர டோபமைன் சோர்ஸஸை வச்சு மறுபடியும் ரிசெப்டரை அப்ரெகுலேட் பண்ணிடும். ஸோ தட் உங்கள் லைஃப் வந்து மறுபடியும் நார்மலாகிடும் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல. பட் ஆனால் ஃபஸ்ட்டு 4 வீக் வந்து பஸ்டினே கிடையாது, ரொம்ப மோசமாக இருக்கும். பட் இது போக போக சரியாக போயிடும். பட் என்னைய கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, இதுக்கு முன்னாடி போன பேஸ் லைனுக்கு நீங்கள் போயிடுவீங்க. நீங்கள் எதுவுமே பண்ணாமல் கான்டாக்ட் பண்ணாமல் இருந்தீங்கனாலே இதுக்கு முன்னாடி இருந்த லைஃபுக்கு நீங்கள் போயிடுவீங்க. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த லைஃப் தான் பிரச்சனையே. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த லைஃப்பில் உங்களோட பேஸ் லைன் ரொம்ப கம்மியாக இருந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் தான் உங்களுக்கு கிடைக்கிற மெயின் சோர்ஸ் ஆஃப் டோபமைன் இருந்ததுனால தான் இப்போ இது உங்களுக்கு இவ்வளோ பெரிய கிராஷாக தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க, இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்த டோபமைன் சோர்ஸ் வந்து ஒர்க்கு மூலியமாக, ஃபுட்டு மூலியமானு வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஸோ ஒர்க் மூலியமாக ஒரு 10 யூனிட்ஸ் ஆஃப் டோபமைன் டெய்லி கிடைக்குது உங்களுக்கு. நான் யூனிட்ஸ்னு சும்மா உங்களை அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி சொல்கிறேன், டோபமைனுக்கு மெஷர்மெண்ட்லாம் கிடையாது, சும்மா புரியணுங்கிறதுக்காண்டி நான் யூனிட்ஸ்னு சொல்கிறேன். ஒர்க்கு மூலியமாக 10 யூனிட்ஸ் ஆஃப் டோபமைன் கிடச்சிட்டு இருந்துச்சு, ஃபுட்டு மூலியமாக ஒரு 5 யூனிட்ஸ் ஆஃப் டோபமைன் கிடச்சிட்டு இருந்துச்சு. ஸோ டெய்லி உங்களுக்கு கிடைச்ச டோபமைன் பார்த்தீங்கன்னா 15 யூனிட்ஸ் பர் டே. அதான் உங்களோட பேஸ் லைன், 15 யூனிட்ஸ் டோபமைன் கிடச்சிட்டு இருந்துச்சு. இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் என்டர் ஆகிடுங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் என்டர் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து அந்த பார்ட்னர் மூலியமாக ஒரு 60 யூனிட்ஸ் பர் டே ஆஃப் டோபமைன் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து 75 யூனிட்ஸ் பர் டே. ஸோ 75 யூனிட்ஸ் பர் டேல அந்த 60 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா 80% இருக்குது.
ஸோ 80% ஆஃப் யுவர் பேஸ்லைன் டோபமைன் கம்ஸ் ஃப்ரம் யுவர் பார்ட்னர். நீங்கள் மிச்ச 2 ஆக்டிவிட்டி வந்து ஒரு 15 யூனிட்ஸ் தான் கிடைக்குது டெய்லி. இதுதான் பிரச்சனையே. ஸோ இது ஆக்சுவலாக எப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறேன். இப்போது உங்களுக்கு ஒர்க் மூலியமாக ஒரு 20 யூனிட்ஸ் ஆஃப் டோபமைன் டெய்லி கிடைக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக ஒரு 18 யூனிட்ஸ் கிடைக்குது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறது மூலியமாக, நீங்கள் ஜிம்முக்கு போகிறது மூலியமாக ஒரு 15 யூனிட்ஸ் கிடைக்குது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஹாபி, உங்களுக்கு பிடிச்ச ஹாபி ஏதோ பண்ணுறீங்க, அது மூலியமாக ஒரு 10 யூனிட்ஸ் ஆஃப் டோபமைன் கிடைக்குது. நீங்கள் ஃபேமிலி கூட டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஸோ ஃபேமிலி டைம் மூலியமாக ஒரு 10 யூனிட்ஸ் ஆஃப் டோபமைன் கிடைக்குது. ஸோ இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் வந்து ஒரு 76 யூனிட்ஸ் பர் டே ஆஃப் டோபமைன் டெய்லி உங்களுக்கு கிடைக்குது. 76 யூனிட்ஸ் ஆஃப் டோபமைன் இப்போ ஆல்ரெடி உங்கள் பேஸ்லைன். இப்போது உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே நீங்கள் என்டர் ஆகுறீங்க. என்டர் ஆகிறப்போ உங்களுக்கு இப்போது பார்ட்னர் மூலிமா ஒரு 60 யூனிட்ஸ் ஆஃப் டோபமைன் இப்போ கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட ஓவரால் டோபமைன் பார்த்தீங்கன்னா 136 யூனிட்ஸ் பர் டே. ஸோ இந்த 136 யூனிட்ஸ் பர் டேல உங்கள் பார்ட்னரோட கான்ட்ரிபியூஷன், உங்கள் பார்ட்னரோட டோபமைன் 60 யூனிட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 44% தான். ஸோ 44%ங்கிறது வந்துட்டு லெஸ் தென் ஹாஃப் தான் உங்கள் பார்ட்னரோட கான்ட்ரிபியூஷன் டோபமைனுக்கு. ஸோ அப்படின்றப்ப உங்களுக்கு அவ்வளோ கிராஷ் ஃபீல் ஆகாது. கம்பேர்ட் டு நீங்கள் 80% டோபமைனே உங்கள் பார்ட்னர் மூலியமாக தான் கிடைக்குதுன்னு இது பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அந்தளவு உங்களுக்கு கிராஷ் வந்து இப்போ ஆகாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ரிலேஷன்ஷிப் முடிச்சுட்டு கான்டாக்ட் பண்ணாமல் மட்டும் இருக்கிறத விட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஜிம்முக்கு போகிறது, புதுசாக உங்களுக்கு பிடிச்ச ஹாபி பண்ணுறது, ஸோ புதுசாக உங்களுக்கு நீங்கள் நிறைய டைவர்ஸாக நிறைய டோபமைன் சோர்ஸை நீங்கள் கொண்டு வர்றது பெட்டர். ஸோ நீங்கள் வந்து உங்கள் பிரெயினை ரீவைர் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஜிம்முக்கு போகிறது மூலிமா நீங்கள் டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் யூவாக ஆகுறீங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு வின் தான். பட் நான் வந்து நான் எதையுமே சுகர் கோட் பண்ணல. கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். இப்போ எவ்வளோ நீங்கள் ட்ரை பண்ணாலும் ஃபஸ்ட்டு 4 வீக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும். பட் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கல்ல ஒரு மாதிரி கில்ட்டியாக, நீங்கள் என்னமோ ரொம்ப தப்பு பண்ண மாதிரி, வாழ்க்கையில் வந்து நீங்கள் எதோ ரொம்ப பெருசாக லாஸ் பண்ண மாதிரி, இது எல்லாத்துக்குமே ரீசன் நீங்கள் அவ்வளோ பேடாக ஃபீல் பண்ணணும், நீங்கள் ரொம்ப வர்ஸான பர்சன்னு நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு தேவையில்லை. ஏன்னா அது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் கிடையாது. அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து உங்கள் பிரெயினில் நடக்கிற ஒரு சின்ன மிஸ்காலிப்ரேஷன், அவ்வளோதான். ஸோ இட் வில் மேக் யூ ஃபீல் சம்வாட் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பிரேக்கப் ஃபேஸ் கோ த்ரூ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். See you all in the next video. Bye.